பசங்களா, ஒய் யூ ஷுட் ட்ரஸ்ட் அஸ் இன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றதுக்கு ரெண்டாவது ப்ரூஃப். 3 மார்க் நிறைய பேர் கஷ்டம்னு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டஸ். நான் உனக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் எடுத்து செக் பண்ணி பாரு. அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டஸ் கொஸ்டின் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உனக்கு கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து பாரேன், இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல 26, இதை நான் கொடுக்கல. 6 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதான்னு நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுப்போம். டிஃபைன் த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ கேல்வனோமீட்டர் அண்ட் ஹவு இட் கேன் பி இன்க்ரீஸ்டு கேட்டிருக்காங்க. அடுத்து இப்போ அந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டிக்கு வருவோம். சரியா? இப்போது கரண்ட் சென்சிட்டிவிட்டி இதே பிடிஎஃப்பில் இருக்கா அப்படின்னு பார்ப்போமா? இந்த பார், டிஃபைன் கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ கேல்வனோமீட்டர். இதே கொஸ்டினும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆவரேஜ் பவர் ஆஃப் ஏசி ஓவர் அ சைக்கிள். இப்போ இந்த கொஸ்டின் வந்து நான் இந்த பிடிஎஃப்பில் உனக்கு கொடுக்கல. சரியா? ஆனால் இப்போது இது அன்றே கணித்தார் கொஸ்டின். இந்த ப்ராப்ளம் இல்லை, இது இல்லை. இந்த இருக்கு பார், இந்த கொஸ்டினுக்கு இது பாரு, இதான் ஆவரேஜ் பவர். அப்போ ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் பவர் ஃபேக்டர்னு எடுத்து எழுதியிருந்தா கூட உனக்கு அதுக்கு ஒரு மார்க் வரும். அந்த அதே அப்படியே டெஃபினேஷனாக எடுத்து எழுதியிருந்தா இன்னொரு மார்க் 2 மார்க் கிடச்சிருக்கும். சரியா? பட் விடு, இதை நான் கணக்கில் எடுத்துக்கல. சரியா? அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிள் நான் உனக்கு கொடுத்துருந்தேன், நான் லைவ்லையுமே நடத்தினேன், உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அதில் உங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இருக்காது. அதோ இருக்கு பாரு கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் பிடிஎஃப்லேயும் இருக்கும். என்ன அல்டிமேட் அப்படின்னா இது வந்து அன்றே கணித்தார் யாழினி சார் கொஸ்டின். லைவ் நடக்கும்போதே நான் வந்துட்டு இது அன்றே கணித்தார் கொஸ்டின்டா, கண்டிப்பாக வருண்டா அப்படின்னு சொன்னேன். சரியா? அடுத்து அதுவும் வந்துடுச்சா? ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் 1 2 ஓகே 4 கொஸ்டின் வந்திருக்கு இது வரைக்கும். ஷோ தட் நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் ஃபார் நியூக்ளியை வித் Z greater than 10. இப்போ இதுவுமே ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்தோன்னா நான் உனக்கு லைவில் நடத்தின கொஸ்டின். இந்த கொஸ்டின் வருண்டா, இது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ இப்போது அடுத்த கொஸ்டினுக்கு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஈஸியான கொஸ்டின். இது குரூப்பில் டூப் மாதிரி எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ வந்து அண்டு கேட்டை போட்டு அப்புறம் அதுக்கு y is equal to a.b போட்டு ட்ரூத் டேபிள் போட்டோன்னா இதுக்கு 3 மார்க் லட்டு மாதிரி. இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குது பாரு, இந்த ப்ராப்ளம் நான் உனக்கு தரல, ஐ எம் சாரி. சரியா? ஸோ அப்படி பார்த்தா நீ 5 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த ப்ராப்ளம் கூட அதோட மாடல் எக்ஸாம்பிள் 8.2 போட்டிருப்பேன். உன்னை வந்து இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க இல்லையா? அதே மெத்தட் ப்ராப்ளம் நான் உனக்கு போட்டிருப்பேன். இதை சால்வ் பண்ணியிருந்தானே நீ அதை சால்வ் பண்ணியிருக்கலாம். சரி, இப்போது நீங்கள் எத்தனை 3 மார்க் இதில் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க, நான் சொன்னதை யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணு. இப்போ இது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மேக்ஸுக்கு நாங்கள் சொல்கிறது கரெக்டாக கேளு, நம்பு, ஃபாலோ பண்ணு, சூப்பராக மார்க் எடுக்கலாம். மேக்ஸ்லேயும் இதே மாதிரி எல்லாமே வரும்.